அர்ஜுனாவும் இவருடைய கைதின் பின்னணியில் இருப்பதான சந்தை. இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா பொது அமைப்புகளால் வந்து ஏற்பாடு பண்ணி சிங்கள புத்தியத்தை நீங்க காட்டுறீங்க. அவரை படு கேவலமான முறையில் சித்தரித்து பயங்கரவாத சட்டத்திலே எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை. வணக்கம். இன்றைக்கு என்ன காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னர் டவுனுக்கு நிற்கிறோம். அதாவது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மன்னர் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கிறோம். என்னதுக்காண்டி தான் இதில் காலையில் பார்க்க போகிறீங்க. காலையில் பாருங்கள் என்னதுக்காண்டி இந்த போராட்டம் நடக்குது, என்னதுக்காண்டி செய்யணும்ன்றதை இந்த காலையில் பார்ப்போம். முழுமையாக பார்த்துக்கிறீர்கள். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொண்டிருக்கிறத வந்து இந்த இடத்த பார்க்கக்கூடிய இருக்குது. பதாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏந்தப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இதில் பயங்கரவாதத்தை அரச பயங்கரவாதிகளிலிருந்து மக்களை காப்பாற்றுவது யார் என்றெல்லாம் பதாதைகள் ஏந்தப்பட்டதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா பொது அமைப்புகளால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தந்தை செல்வானுடைய சிலை சட்டமும் இனிமேல் நடைமுறைப்படுத்த உள்ள சட்டமும் எங்களுக்கு வேண்டாம் என்பதை மன்னார் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆகவே ஒட்டுமொத்த மக்களும் இந்த சட்டங்களுக்கு இருக்கிற சட்டத்திற்கும் வர இருக்கிற இந்த தடை சட்டங்களுக்கும் எமது மாவட்டத்தினுடைய சார்பிலே ஒருமித்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்து நிற்கிறோம் என்பதை மேலகு ஜனாதிபதி அவர்களுடைய தாழ்மையான கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் கட்சிகளை கடந்து நாங்கள் வேறு எல்லா விதமான அமைப்புகளையும் கடந்து ஒருமித்த குரலாக இந்த மாவட்டத்தின் குரலாக இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கவும் தேவையற்ற கைதுகளை உடனடியாக இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும்படியாய் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்பதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பாபு சர்மா குருக்களையும் அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். மற்ற இங்கு வந்திருக்கின்ற சமூக பிரதிநிதிகள், உள்ளூராட்சி சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்று தொடர்ந்து இந்த நிகழ்வினை அருட்தந்தை மார்க்கஸ் அவர்களை முன்னெடுத்து செல்லுமாறு தயவாக கேட்டு நிற்கின்றோம். இன்று எங்கள் நாட்டிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரவாத சட்டத்தினை எதிர்த்து எங்களுடைய மன்னார் மாவட்டத்தினுடைய சமூகத்தின் பேரத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வேளையிலே இந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக எங்களுடைய சமூகத்தினுடைய கைதுகள், அதே போல இங்கே இருக்கிற பெரியவர்கள், இங்கே இருக்கிற மக்கள் சார்பில் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கூறி நிற்கிறோம். எங்களுடைய மக்களை அழிக்கின்ற செயல்களிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்திற்கு மீண்டுமாய் ஒரு செய்தி அனுப்புமமாக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த மாதம் 5ஆம் தேதி கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட என்னுடைய சகோதரன் பாடகர் சங்கீதனுடைய விடுதலைக்காக நீதி கோரி இந்த வீதியிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அவரை விசாரணையின்றி தடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இருக்கின்ற இந்த வேளையிலே அதை நாங்கள் இல்லாமல் செய்து எல்லா மக்களும் சம தளத்திலே சம உரிமையிலே வாழ வேண்டிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் மீண்டும் அதிலும் விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையிலே
எங்களுடைய சகோதரனுடைய விடுதலையை கோரி நிற்கின்ற இந்த வேளையில் 2 சட்டங்களும் எங்களுக்கு வேண்டாம். நாங்களும் இந்த இலங்கை தேசத்தினுடைய உரிமை எங்களுக்கு உண்டு, குடிமக்கள் நாங்கள், எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை மீண்டும் பலப்படுத்துவதோடு அந்த செய்தியை ஜனாதிபதிக்கு அனுப்புவதோடு அந்த சட்டத்தின் வழியாக எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த சட்டத்தின் பேரில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் சூறையாடப்பட்டு எங்களுடைய மக்களுடைய இருப்பிடங்களும் வளங்களும் சுருங்கி போகின்ற நிலையிலே அனைத்தையும் இழக்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த மனிதனை அழிக்கின்ற இனத்தை அழிக்கின்ற சட்டத்தை உடனடியாக தடை செய்து அப்புறப்படுத்தி இனங்களுக்கு இடையிலே நல்லொரு ஒற்றுமை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே எல்லா மக்களும் சமூகமாக வாழுகின்ற ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற வேளையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பேரில் தடுப்பில் வைத்திருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். எங்களுடைய அரசியல் கைதிகள், அண்மையிலே கைது செய்யப்பட்ட என்னுடைய சகோதரன் சங்கீதன் எல்லோரையும் உடனடியாக விடுதலை செய்து எல்லா மக்களும் இந்த மண்ணிலே சமமாக வாழுகின்ற அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இருக்கிற மக்கள் சார்பிலே இந்த போர்க்களத்திலிருந்து ஒரு அழகான ஒரு அன்பான விடுதலை ஒரு வேண்டுகோளை எங்களுடைய ஜனாதிபதிக்கு அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே விட்டுக்கொள்கிறோம், அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே எங்களை அழிக்காமல் எங்களையும் இந்த நாட்டு மக்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டு நிற்கின்றோம். அதை எங்களுடைய போராட்டம் எங்களுடைய சகோதரனும் எங்களுடைய அரசியல் கைதிகளும் விடுதலையாகும் வரை தொடரும் என்று சொல்வதோடு இந்த சட்டங்கள் எங்களை அழிக்கின்ற நிலையிலிருந்து அப்புறப்படுத்தும் வரை தொடரும் என்பதையும் இந்த இடத்திலே போர்க்களத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இன்று குரலாகவும் ஒரே செய்தியாகவும் சொல்வதற்காக பயங்கரவாத தடை சட்டம் இந்த சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் எதிரான ஒன்று, இதை நாங்கள் வேண்டாம் என்ற ஒரே குரலில் சொல்வதற்காகவும் நீண்ட காலமாக எமது இளைஞர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பல்வேறு நுட்பங்களை அனுபவித்து அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை முழுதாக அளிக்கப்பட்ட ஒரு இந்த சட்டம் சர்வதேச நியமங்கள் பார்வையை திருப்புவதற்காக கொண்டு வருகின்ற அதனை தழுவிய අපේ ජනාධිපතිතුමා කියපු කතාව තමයි Many people, we are trying to support His Excellency President in any other good things. The people benefit things. We are no problem. That's why our people, many people have voted for thousands and thousands of votes. இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் பொது அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் முன்னேற்பாடில் பிடிஏ தடை சட்டத்துக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீத சட்ட விடுதலையை முன்னிறுத்தியும் பாரிய அளவிலான ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று இருக்குது. இது உண்மையிலேயே பார்க்க போனால் தெற்கில் ஒரு நீதியும் வடக்கில் ஒரு நீதியுமாக தான் தெற்கில் ஒரு நீதி அதை கவர் பண்ணி தெற்கில் ஒரு நீதியும் வடக்கில் ஒரு நீதியுமாக தான் இருக்குது. அமைதி வழியிலே அகிம்சையாக நாங்கள் போராடுறது கூட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீசார் அராஜகம் அடக்குமுறைகளோட நடந்து கொண்டிருக்குது.
நாங்கள் உண்மையிலே இந்த ஒரு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும். ஏன்னா நாங்கள் அகிம்சையாக அறவழியில் தான் போராட்டம் நடத்தவில்லை. இது யாருக்கும் இடைஞ்சலாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவோம். அப்படி இருக்கும் போராட்டம் அந்த தலையீடுகளும் ஒரு பதாதையோ ஒரு பிரச்சனையாகி கொண்டாங்க. அந்த அரசே பயங்கரவாத இடத்துல நீக்கணும்னு சொன்ன ஒரு பதாதையோ ஏதோ பெருசாக நாங்கள் அரசுக்கு எதிரான மாதிரி ஒரு பெரிய இதாக காட்டிச்சு போராட்டத்தை மலங்கடிக்க பார்க்குறாங்க. இருந்தும் இந்த அடக்குமுறைகளுக்கு நாங்கள் அடங்குற மாதிரி இல்லை. இது எங்களோட இனத்துக்காகவோ எங்களோட எதிரான சந்தையில் இருப்புக்காகமான ஒரு போராட்டமாக தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். இன்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி சகோதரன் சங்கீதனுடைய சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்கு அவருடைய விடுதலை வலியுறுத்தியும் நாங்கள் மன்னாரிலே சகல அரசியல் கட்சிகளும் அதேபோல பொது அமைப்புகள் பிரஜைகள் குழு காணாமல் போன ஒன்றியத்தினர் அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய தலைமைத்துவங்கள் இளைஞர் கழகங்கள் எல்லாருமாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எங்களுடைய மன்னாரிலும் சரி வடகிழக்கிலும் சரி அவர் வந்து தேர்தலுக்கு முதல் வழங்கிய ஒரே ஒரு வாக்குறுதி, நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம். இதுதான் அவர் சொன்ன வாக்குறுதி. அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு கோரித்தான் நாங்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்துகின்றோமே தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று அரச பயங்கரவாதமாக மாறி இருக்கின்றது. அரச பயங்கரவாதம் எங்களுடைய இளைஞர்களின் குரல் வளைகளை நசுக்குகின்றது. பாடுவதற்கும் இசை அமைப்பதற்கும் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அதற்கான சுயநிர்ணய உரித்தங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய உரித்தை இவர்கள் பறிக்க முடியாது. நாங்களும் இந்த நாட்டிலே சம அந்தஸ்தோடு வாழக்கூடிய இலங்கை பிரஜைகள். ஆக எங்களுடைய இளைஞர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி அவர்களை கைது செய்து அவர்களை நீங்கள் அச்சுறுத்துவதனூடாக இளைஞர்களின் குரல் வளையை, தமிழ் இளைஞர்களின் குரல் வளையை நீங்கள் நசுக்க முற்படுகின்றீர்கள். இன்று சங்கீதனுக்கு நடந்தது நாளை எம்மில் ஒருவருக்கு நடைபெறப் போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். இவர்கள் சொன்ன எதையுமே செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை. இன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய ஒரு அரச பயங்கரவாத பாதுகாப்பு சட்டம் PSTA என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்து அதனூடாகவும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பல மடங்கு மோசமான கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய சட்ட மூலத்தை அமுல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. எங்களுக்கு புதுசும் வேண்டாம், பழசும் வேண்டாம். நிம்மதியாக இந்த நாட்டிலே எங்களை சம உரிமையோடு சம அந்தஸ்தோடு வாழ விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. மீடியாக்களில் வந்து சங்கீதமாக ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள் வரதை நாங்கள் பார்க்குறோம். அது சம்பந்தமாக கருத்து இப்போ உண்மையிலே நான் நினைக்கிறேன் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மட்டும்தான் இப்போ கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேற யாரும் இங்கே சங்கீதனுங்கிற தமிழ் பொடியனை யாருமே கேவலப்படுத்தல. நாங்கள் பார்லிமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இதே மன்னார் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட போது உங்களை தோல்ல தூக்கி மாலை போட்டாக்கள் இங்கே நிற்கிறாங்க. அப்ப நீங்கள் இன்னைக்கு உங்களை கைது செய்யும் போது உங்களுக்காக வீதியில இறங்குற சாவகச்சேரி மக்களா இருக்கலாம், மன்னார் மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களா இருக்கலாம், அவர்கள் உங்களை கொச்சப்படுத்தல. ஆனால் இன்றைக்கு நீங்க எங்கட ஒரு சொல்லிசை பாடகர், எங்கட வளர்ந்து வருகின்ற கலைஞன், எங்கட தமிழ் பொடியன் அவரை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது நீங்கள் அவரை பேஸ்புக்ல கேலி பண்ணுவதும் சமூக வலைதளத்தில் நீங்க சம்பாதிப்பதற்காக அவரை கேலி செய்வதை நீங்க நிறுத்த வேண்டும். ஆக அடுத்து வருகின்ற காலங்களில் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் வாக்கின் மூலமாக பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர் இந்த ஒரு இளம் பொடியன் என்றும் பாராமல் அவரை படு கேவலமான முறையில் சித்தரித்து வருகிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் இதை கண்டிக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதாவது இப்ப இவர் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அர்ஜுனாவும் இவருடைய கைதின் பின்னணியில் இருப்பதான சந்தேகங்கள் வலிக்கிறது. சமூக வலைதளங்கள் அது சார்ந்த செய்திகள் தகவல்கள் வருகிறது. ஆகவே நாங்களும் சந்தேகிக்கின்றோம், இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அர்ஜுனா அவர்களும் இந்த கைதினுடைய பின்னணியிலே இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி வலுக்கின்றது. அந்த தீர்ப்பிலே சொல்லி இருக்கிறது, அவரை கைது செய்ய போலீசார் 20,000 ரூபாயையும், கைது செய்த போலீசார் 30,000 ரூபாயையும், சட்டபாதுகாப்பு திணைக்களம் 20,000 ரூபாயையும் அவருக்கு வழக்கு செலவாக வழங்க வேண்டும் என்றால் 15 வருடம் ஒரு இளைஞன் துறையிலே இருந்து வெளியே வந்தவருக்கு 20,000 30,000 கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? மிக மிக மோசமான அந்த சட்டம் அந்த இளைஞனை, அந்த சமூகத்தை பாதித்திருக்கிறது. எனவே இவை நீக்கப்பட வேண்டும்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் முக்கிய விடயமாக எங்களுடைய கலைஞர் ஒருவர் இன்றைய தினம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த அந்த இளைஞன், அந்த கலைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ததற்காக நாங்கள் முதலிலே எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் வலியுறுத்துகின்ற ஒரே விடயம், பயங்கரவாதம் இல்லாத இந்த நாட்டிலே, பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்று கூறுகின்ற இந்த நாட்டிலே இந்த பயங்கரவாத சட்டம் தேவையில்லை. இந்த பயங்கரவாத சட்டத்தினை உடனடியாக நீக்குமாறு எங்களுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த காலம் அரசாங்கமானது தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என்ற வாக்குறுதியினை மக்களே முன்வைத்து சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷங்களை பெற்று சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த அரசாங்கமானது தற்பொழுது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி இந்த கலைஞனை கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருப்பது தற்பொழுது தமிழ் பேசுகின்ற சமூகத்திலே அரசாங்கத்தின் மேல் உள்ள இந்த நம்பிக்கையானது தற்பொழுது இல்லாமல் போயுள்ளது. அது மாத்திரமல்ல, பயங்கரவாத தடை சட்டமானது ஒரு சாதாரணமாக ஒரு குற்றவியல் வழக்குகளை கையாள்வதற்கு சாதாரண சட்டமானது இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு எதிராக செயற்படுகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த சட்டம் எங்களுக்கு ஏன் தேவையில்லை என்று சொன்னதற்கு ஒரு உதாரணம் தான் தற்பொழுது இந்த சங்கீதனின் கைது. இந்த பயங்கரவாத சட்டத்திலே எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இந்த சட்டத்தினாலே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சமூகத்திலே தெரிவிப்பதற்கு ஒரு மட்டுப்பாடுகள் ஏற்படுத்துகின்றது. இந்த சங்கீதனின் கைது இந்த எங்களுடைய ஊடகத்துறையா இருக்கலாம், எங்களுடைய சமூக செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது மனித உரிமை செயற்பாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலினை தற்பொழுது இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு சட்டமும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே சிறுபான்மை மக்களும் இருக்கின்றார்கள். அதே போல எங்களுடைய தென்பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை நான் ஆணித்தனமாக கூறிக்கொள்வதோடு உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக இந்த இளைஞனை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பிடிச்சதுன்னு சொல்லி எங்களோட நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழித்து போட்டோம்னு சொல்லி இலங்கை ராணுவம் 16 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லி பால்சோறு எல்லாம் வந்து மகிழ்ந்து சிங்கள இடத்துல பெரிய சந்தோஷம் கொண்டாடினாங்க. அப்போ பயங்கரவாத சட்டம் நாங்கள் என்னத்துக்காக வேணாம்னு சொன்னதை இப்போ எங்களோட மக்கள் இருந்தாலும் சரி மற்ற மக்கள் இருந்தாலும் சரி அறிஞ்சு விடுங்க. என்னதுன்னா எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து நாங்கள் இந்த பயங்கரவாத சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி, ஏன்னா எங்களுக்கு இந்த சட்டத்தினால பின்னுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி தான் நாங்கள் வேணாமண்டு இவ்வளோ போராட்டம் செய்து நாங்கள் இன்றைக்கு ஒரு 20-22 வயசு பொடிகள் பாட்டு படித்ததுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தில் கொண்டு நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஒரு நாடு ஒரு மக்கள் என்று சொல்றீங்க. அப்ப இந்த நாட்டில் 2 சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டம். என்ன 22-23 வயசு பொடியன் பாட்டு படித்த பொடியனை நீங்க சிறையில் வச்சிருக்கிறீங்க. 65-70 வயசு பாலியல் குற்றத்துக்கு பிடிச்சால வெளியால விட்டு இருக்கிறீங்க. என்ன நியாயம் நீதியும் இந்த நாட்டில் நடக்குது? காணாமல் போன பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அரசாங்கம் இப்போ வந்த அரசாங்கம் என்ன சொல்லி கொண்டு வந்தது? பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் எடுப்போம், காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவோம் என்று எத்தனையோ வாக்களை கொடுத்துதான் இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு உங்களோட புத்திகளையும் உங்களோட செயல்பாடுகளையும் காட்டி கொண்டிருக்கீர்கள். இப்போ பழையபடி இளைஞர்களை யுவதிகளை வச்சிருக்கிறதுக்கு பயமா இருந்துச்சு. போன முறை வெள்ள வேனில் அவ்வளோ பிள்ளைகளையும் கடத்திட்டீங்க. இப்போ பாட்டு படித்ததுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடத்துறீங்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளோட கையெல்லாம் இப்போ போன் இருக்குது. தங்களோட உணர்ச்சிகளை ஏதோ ஒரு வழியில் அவங்க வெளிக்காட்டத்தான் போகிறாங்க. அதுக்காக நீங்கள் பிடிச்சி கொண்டே அடைப்பியா? அரசியல் கைதி என்று எத்தனையோ அரசியல் கைதிகள் இன்றைக்கு மறியலில் இருக்குதல் 32 வருஷம் 33 வருஷமாக இருக்குதல். அதுகளுக்கு ஒரு பதில் சொல்ல இல்லை. அப்போ
உங்களோட அரசியல் உங்களோட லாபத்துக்கு நீங்கள் எதையும் செய்து கொண்டு போவீங்கள். நாங்கள் இப்படியே எந்த காலமும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் செய்து கொண்டு நடு ரோட்டில் நிற்க வேண்டும். அதுதானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் விரைக்கல நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்? எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு என்னவோ எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி தான் உங்களை நாங்கள் கொண்டு வரோம். கொண்டு வந்த உடனே நீங்கள் மலமலண்டு உங்களோட புத்தி உங்களோட இந்த சிங்கள புத்தியை தான் நீங்கள் காட்டுறீங்க, வேறு ஒரு புத்தியை நீங்கள் காட்ட இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களை நீங்கள் எந்த காலத்துலையும் உங்களோட காலுகளை வச்சிருக்க வேணும்னு சொல்லித்தான் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையா? எங்களுக்கு ஒரு நீதி வேணும், ஒரு நியாயம் வேணும். நாங்களும் ஆசைப்படுறது எங்களோட மடத்தனை வேணும்னு சொன்ன எங்களோட ஆக்களம் அவர் ஜனாதிபதி வந்த உடனே ஓடி போய் அவரோட நின்று செல்வி எடுக்கிறார், அவரோட நின்று செல்வி எடுக்கிறார், அவர்கிட்ட கையை பிடிக்கிறது, அவர்கிட்ட காலை பிடிக்கிறது. அவன்கிட்ட என்ன கூத்து காட்டி விடுறான் பார்த்தீங்களா? இந்த 22 23 வயசு பொடிக்க நான் கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு பிறகு விடுவாங்களேன்ட்டு யார் எதிர்பார்க்கறது? இது இருக்கிற